ப்ரோ ஹலோ ஹலோ ஹலோ. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க இருந்து வந்திருக்கீங்க? கரூர். என்ன பண்றீங்க? நான் இந்த வண்டியை ஓனருங்க, லாரி. ஓகே. ஆமாம், ஓனருங்க வண்டி வந்து நாங்கள் 4 நாள் ஆச்சுங்க. நாங்கள் வந்துட்டு முந்தானத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வண்டி சேரே திரிக்குது. இப்போ மத்தியானம் சாப்பிட்டு கிளம்புறோம். சாப்பிட்டு கிளம்புறீங்க? நாங்கள் விஜய் மேடை எங்கே நடந்தாலும் போவோம், இது மாதிரி சேர் கொண்டு போவோம். விற்கிற வண்டியில் நீங்கள் தான் விற்கிற வண்டியில் நாங்கள் பண்ணோம். நம்ம வந்து கம்பெனி வந்து நாவல் கல்யாண் ஸ்டோர். விற்கிற வண்டிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? விற்கிற வண்டி கும்பல் கம்மிங்க, கும்பல் ஜாஸ்தி. ஆமாம், மெயினாக தான். எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க? கம்மியாகி எங்களோட கணிப்பு பார்த்தா ஒரு 7 லட்சம் கும்பல். 7 லட்சம். ஆமாம். ஏன்னா நேற்று அங்கே 3 பார்க்கிங்லேயே போலீஸ்காரங்க சொன்னது எப்படின்னா, சார் எவ்வளோ சார் ஒரு 2 லட்சம் வந்துருப்பாங்க. இந்த ஒரு பார்க்கிங்லேயே கிட்டத்தட்ட 4000 வண்டி நிற்கிது. கிட்டத்தட்ட 3 லட்சம் கும்பல் இருப்போம். மொத்தத்தில் அரேஞ்ச்மெண்ட் இல்லை 7 லட்சம் பேர் சொன்னாங்க. ஓகே. நேற்று எப்படி பேசினார்? நாங்கள் உள்ளே வர முடியல, வண்டி வெளியே நான் பார்க்கிங்கில் போட்டோம், உள்ளே வரவே முடியல. செல்லில் வந்து பார்க்கலாம் பார்த்தா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டாங்க. செல்லையும் பார்க்க முடியல. நைட்டு 9 மணிக்கு தான் செல்லே கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அதனால் பார்க்க முடியல. அதனால வந்து ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்கணும். வேறு எத்தனை லட்சம் சேர்கள் கொண்டு வந்தீங்கண்ணே? நாங்கள் கொண்டு வந்து மொத்தம் 3 வண்டி 6000 சேர். 6000. ஆமாம். வேறு வெளியூர் வந்து கேரளா வந்து சேர் வந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்துங்களேன், கணக்கு டோட்டலாக சொல்ல முடியல. எப்படி இருந்தாலும் ஒரு 3 லட்சத்து 5 லட்சம் வந்திருக்கும். பாதி பேர் இன்னும் சேரில் நின்றுட்டு தான் நாங்கள் வெளியே. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஆர்வ கோளாறு ஏறி நடந்து ஆளை பார்க்கணும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி உடஞ்சி சேரில் உடஞ்சி. எங்களுதே இப்போ 800 சேர் உடஞ்சி போச்சு. வரைக்கும் பாருங்க வண்டிக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம். பாதி குரலோட நிற்கி பூரா சேர் போட எங்களுக்கு இல்லை. அந்த வண்டி 3 வண்டி 2 வண்டி ஃபுல்லாக நிற்குதா? ஆமாண்ணே. அந்த 3ஆம் வண்டி குரலோட நிற்கி பார்த்தீங்களா, அது சேர் போட எங்களுக்கு உடஞ்சி போச்சு. இதுக்கு ஏதாவது பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணி தருவாங்க. இப்போ நாங்கள் சேர் வெளியே வந்து 400 ரூபா வச்சு அதில் பாதி பண்ணி தருவாங்க. அப்படியே பண்ணி தருவோம், பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி தான் ரூல்ஸே அப்படி தான். ஓகே. விஜய் மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? விற்கிற வண்டியில் நீங்கள் இருந்திருக்கீங்க, பார்க்கணும், ஆர்வத்துக்கு வந்தோம். ஆமாம். அதே மாதிரி மக்கள் மாற்றத்தை வெறும் ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் அப்படியா? அவ்வளோ வேறு இவ்வளோ கும்பலுக்கு. ஏன் விஜய்க்கு இவ்வளோ ஆர்வம்ண்ணே? விஜய் ஏன் இவ்வளோ எதிர்பார்க்க? அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் பப்ளிசிட்டி மெயின் வர. அப்புறம் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. இது வந்து அப்படியே ஓட்டா மாறுமானது லைசன்ஸ் தான் தெரியும். நேற்று அவர் பேசுனதெல்லாம் மொபைலில் பார்த்துருப்பீங்க. மொபைலில் பார்த்தேன். எப்படி பேசியிருக்காரு? நல்லா ஸ்பீடாக பேசுகிறாங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பேசினவர். 2 கட்சியுமே இருக்கிறார். தமிழ்நாட்டையும் இருக்கிறார், டெல்லியும் இருக்கிறார். எதுக்காக பேசி இருந்துக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லைங்க. அப்புறம் எப்படி காய் நம்ம வளர்றதுன்னா அதான் வேற இல்லை. சரிண்ணே. அந்த விஜயகாந்த் பேர் சொல்லும் பொழுது, எம்ஜிஆர் பேர் சொல்லும் பொழுதுல எப்படி இருந்தது? அவரு ரசிகர்கள்ட்ட ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனால் ரொம்ப ஒரு வெற்றி மாநாடாக தான் இதை பார்க்குறீங்க? இல்லை, உண்மை மாநாடு. வந்தது எல்லாமே இந்த மாதிரி யாரும் செய்வோம். ஏன்னா மித்த கட்சிக்கு கொடுக்குறது வந்து காசு கொடுத்து கூட்டு வருவாங்க, சாப்பாடு வாங்கி போடுவாங்க. இது வந்து நேற்று வந்தக்கார ஒருத்தர் ஓமலூர் இருக்கார், சேலம் பக்கத்தில். எங்களுக்கு கார் வாடகை 9500 ரூபாங்க. எங்கள் வந்து இதில் தான் கொடுத்தாங்க, மீன் சாப்பாடு எங்கள் செலவு தான் அப்படின்னு அவங்களா செலவு பண்ணி வந்திருக்காங்க கூட்டம். இப்போ நாங்கள் வந்து 5 நாளுங்க 18ஆம் தேதி வந்தோமா. இது வரைக்கும் வந்து எப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுற லேபர், இந்த வண்டி டிரான்ஸ்போர்ட் டிரைவர், கண்டக்டர் எல்லாத்துக்குமே சாப்பாடு தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சாப்பாடு பண்ணி போடுறாங்க. கட்சி சார் தானே? கட்சி சார். இவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பற்றி அவங்க சார்பாக. தனிப்பட்ட முறையில் யாருமே இந்த இதெல்லாம் இல்லை. இவங்க தனிப்பட்ட பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஒருத்தர் அரிசி 1 அரிசி 10 50 அரிசி ஒருத்தர் எடுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் வாங்கி பண்ணாங்க. சமையல் லேபர் ஒருத்தர் எடுத்துனால எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். சாப்பாடு வசதி குறையெல்லாம் பண்ணினாங்க. இங்கே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது மாநாட்டில் நடந்திருக்கானே? இது வரைக்கும் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகும்போது பொட்டணம் கொடுப்பாங்க, வேஸ்ட்டு தான் ஆகும். இந்த மாதிரி 3 நேரம் சாப்பாடுக்கு ரொம்ப பண்ணுறாங்க. காலையில் மத்தியானம் நைட்டுங்க. காலையில் பார்க்குறீங்க எனக்கு காலையில் தக்காளி சாதம், மத்தியானம் சாப்பாடு, ரசம், சாம்பார், பொரியல், ராத்திரி ஏதோ ஒரு சாப்பாடு பண்ணி வச்சு கொடுத்து பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நான் நல்லா சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்தானத்து வந்து நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டோம். போயிட்டு நாங்கள் நைட்டு தான் 1:30 மணிக்கு தான் வந்தோம். இல்லை, யாரும் பசியோட இருக்கக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்டு நினைக்கிறேன். அந்த மனப்பான்மை ரொம்ப பெருசு தானே உண்மையிலே. மெயினாக பண்ணுறாங்க. சாப்பாடு பிரச்சனை இல்லைங்க. இங்கே ஒரே ஒரு குறை என்னன்னா, இந்த லெட்டின் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை. மெயின் இப்போ நீங்கள் டெண்டர் எடுத்திருந்தா இங்கே 100 பொண்ணும் இந்த பக்கம் 100 போடுறீங்க வச்சுங்க, அதை சரியாக பின்னாடி குழி வெட்டி அந்த வேஸ்டேஜ் உள்ளே போகிற மாதிரி தண்ணி வேஸ்டேஜ் பண்ணல. பேருக்கு அடிக்க வச்சு போயிட்டாங்க. நேற்று வந்து கும்பல் எல்லாம் லேடிஸ் பூரா குழந்தை வச்சுருந்தவங்களாம் நாங்கள் லாரி நிப்பாட்டி தான் நாங்கள் பார்க்கிங்களா வந்தவங்கப்பா என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அது பின்னாடி போய் இப்போ ரொம்ப கஷ்டமான சொல்லுவாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப மோசம். அது யார் நிர்வாகம்னோ முதல்ல அவங்களுக்கு கேட்கறது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். இது யாரையும் சொல்லணும்னு நினச்சது இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிவி மூலியமாக சொல்கிறோம். சரி. அந்த லெட்டின் பாத்ரூம் வந்து இப்போ 100 ஸ்டாண்ட் அடிக்க வச்சு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி குழி பறித்து பைப் லைன் போட்டு தண்ணி வசதி பண்ணி வச்சுருக்கணும். புரியுங்களா? அவன் எடுக்கும்போது தண்ணி நீட்டாக ப்ரெஷர் டேங்கில் தண்ணி கொண்டு வந்து நீட்டாக ப்ரெஷர் பண்ண. மாநாடு கிட்ட திருநெல்வேலி மாநாடு போயிருக்கேன்,
எல்லா மாநாட்டுக்கு போயிருக்கேன், கட்சி மாநாட்டுக்கு போயிருக்கேன், சேலம் டீமுக்கு போயிருக்கேன். எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் தண்ணி டேங்கில் வரும், பைப் வச்சு நீட்டாக அதை க்ளீன் பண்ணி தூக்கி அடி கொண்டு போகிறாங்க. இது பேருக்கு அப்படியே இறக்கி வச்சு போயிட்டாங்க. இப்போ வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப தொல்லையாக போச்சுங்க. நமக்கு ஆம்பளைங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டில் தண்ணி வரும் போகிறோம். லேடிஸ்லாம் ரொம்ப சிரமம் போடுவாங்களே, அந்த வசதியே பண்ணல, அது பத்தாது. ஓகே, டேப்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் டேப் போட்டுருந்தாங்க. டேப்பில் தண்ணி வந்து இப்போ நிறைய வாட்டர் மினரல் ஆரோ வாட்டர் கொடுத்தாங்க. அது மெயின் எல்லாம் போகிறவங்க அப்புறம் மாநாடு முடிஞ்சு போகிறவங்களா இல்லை கேன தூக்கிட்டு போனாங்க, ஒன்றும் பெரிய அதெல்லாம் இல்லைங்க. மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, எங்கள் எல்லாத்துக்குமே நேற்று உள்ள ஆதங்கம் எங்கள் டிரைவர்ஸ்க்கு எப்படின்னா, ஆம்பளைங்க பற்றி பிரச்சனை ஜென்ஸுக்கு. லேடிஸ் வந்து என்னன்னா பார்த்தா 100 டாய்லெட் ரூம் இருக்குது, ஒன்று கூட சரியான பராமரிப்பு பண்ணி வைக்கல. அதுதான் பேருக்கு அவன் என்னன்னா இறக்கி வச்சுட்டு வாடா வாங்கிட்டு போகிற கண்டிஷனு. அதை குழி வெட்டி தண்ணி வசதி லேடிஸ் தான் அப்போ சௌகரியமாக இருக்கும். ஒன்றும் இல்லாமல் பேருக்கு பார்த்தா நான் 500 ரூம் வச்சுருக்கேன், டாய்லெட் ரூமு, வெளியே பார்க்கிங்கில் 100 வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா ஒன்று கூட ஒரு வைக்கல, தண்ணி வசதி இல்லை. ஒரு இது மெயின் பிரச்சனை தான். பார்க்கிங்கில் வந்து ஒரு 10 இது பாத்ரூம் வச்சுருந்தாங்க ரூம், ஆனால் அதை செயல்படுத்தலை, சும்மா கொண்டாந்து இறக்கி வச்சுருந்தாங்க. வேதனையே தான், தண்ணியே விடல. இல்லை லேடிஸ் அங்கே பார்க்கிங்கில் நிறுத்திட்டு வந்த பெண்கள்லாம் பாவம் பாத்ரூம் போகிறதுக்கு படாத கஷ்டப்பட்டாங்க. அந்த பார்க்கிங்கில் வந்து சும்மா தான் இறக்கி வச்சுருந்தானுங்க, அது கனெக்ஷன் கொடுக்கல. அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் லாரி நாங்கள் நிறுத்தியிருந்தோம், பேருக்கு கொண்டாந்து வச்சுருந்தானுங்க. அதெல்லாம் முறையாக பராமரிப்பு பண்ணியிருக்கு. பெண்கள் வந்து அந்த பார்க்கிங்கில் வந்து இறங்கி வரையில் பாவம் ஒன்று கடிக்கு போகிறதுக்குள்ள பாத்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். அதை சொல்லுங்கள். மற்றதெல்லாம் சிறப்பாக இருந்ததுங்க. எல்லாம் இந்த சாப்பாடெல்லாம் இப்போ கூட போடுறாங்க, இப்போ கூட சாப்பிட்டு தான் வந்தோம். சாப்பாடெல்லாம் தெளிவாக போட்டாங்க. அந்த வந்து பார்க்கிங்கில் 10 பாத்ரூம் வச்சுருந்தாங்க, அதுக்கு தண்ணியும் உள்ள, அது கனெக்ஷன் கொடுக்குற பெண்கள்லாம் இறங்கி நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தோம். பரிதாப நிலைமை. விமர்சனம் இல்லாம வந்து இருக்க முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம விமர்சனங்கள் வரதான் ஒரு ஆள் மேலே ஏறிக்கிட்டே போவாங்க. அது தளபதி கண்டிப்பாக இருக்குது. நேற்று பேசுனதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுவீங்க? நிறையா ஸ்பீச் பண்ணார். நம்ம விஜயகாந்த் அவரை பற்றி பேசினாங்க, அண்ணேன்னு சொல்லி. அதெல்லாம் மதுரை மக்களுக்கு வந்து இன்னும் பூஸ்ட் பண்ண மாட்டேங்கதான் இருந்துச்சு. அங்கிள்னாரு, அதுவும் பூஸ்ட் பண்ண மாட்டேங்க இருந்துச்சு. ஒருவேளை மதுரையில் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்கன்னா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதுரை கண்டிப்பாக 100% வந்து அவருக்கு தான் ஓட்டு விழுகும். அப்படியா? கம்பல்சரியாக ஜெயிச்சிருவோம். ஓகே, அவர் எந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவர் வந்து வின்னிங் கேண்டிடேட் தான் அவர். சூப்பர். ஒரு நடிகர் அவர் பிடிக்கும், அரசியல்வாதியை எப்படி நீங்கள் இதை உங்களுக்கு பிடிக்க வச்சு? ஃபஸ்ட்டு வந்து விஜய் எதுக்கு அரசியல் வராருன்னு யோசித்தேன். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அவர் வரணும் அப்படின்னு வந்து நான் மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருமே அப்படிதான் திங்க் பண்ணுறாங்க. நேற்று கூட சொல்லியிருந்தார்ல எதுக்கு வந்திருக்குன்றத. குழந்தைகள் பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு, முதியோர்கள் பாதுகாப்பு, இவ்வளவுதான் சொல்லியிருக்காருல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, ஓவரால் நலனுக்காக தானே வராங்க. ஓவரால் நேற்று ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பேசினார். அவர் பேசின ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே நடக்கும், கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ரேம்ப் வாக்லாம் பார்த்துருப்பீங்களே, எவ்வளோ மாசாக இருந்தாரு, செமையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, மக்கள் தான் அவர் நடக்க விடலை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்க. சரி, தளபதி மட்டும் சொல்லிடுறேன். சரி, தளபதி மட்டும் சொல்லு, சத்தமாக சொல்லு. தளபதி சொல்லு, தளபதி சொல்லு. விஜய், விஜய் சொல்லு. லவ் யூ சொல்லு. ஓகே ஓகே, டாடா சொல்லுங்க. இங்க பை சொல்லு. எங்க இருந்து வரீங்க? மலேசியாலேருந்து வரோம். மலேசியா பிணைங்கலேருந்து வரோம். மலேசியாவில் அண்ணனுக்காக நாங்கள் நோர்தன் தளபதி ஃபேன் கிளப்னு கிளப்பே வச்சுருக்கோம். அவருக்காக பெரிய ஃபேன். அவருக்கு என்னென்ன செய்வோம், அங்கே நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ எல்லாம் யூடியூப்லாம் ஏற்றிக்கிட்டு போவோம். பார்க்கணுன்னு ஆசை, வெறும் மாநாடு தான் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? வந்தாலும் க்ரௌட், இடம் கிடைக்காது எங்களுக்கு பார்க்க. நேற்று வந்தீங்களாண்ணா? இந்த சைட்டு வந்தோன்னா முடியாது. ஓகே, அதனால் இன்றைக்கி வந்து அவரோட படத்தெல்லாம் படம் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். அவரை மீட் பண்ணணும்னு ஆசை, எப்போ கொடுக்க போகிறேன்ற சான்ஸ் எங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும்? நல்லா க்யூட்டாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவர் சின்ன குழந்தைண்ணா. ஓகே, ஆக்டரா? ஓகே, பட் பொலிட்டிஷியனாக வரும்பொழுது அந்த பொலிட்டிஷியன்னா அவங்க இப்போ சூழ்நிலைக்கு அவங்க நல்லா செஞ்சால் எங்களுக்கு போதும். மற்றபடி பேச முடியல, ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க. இனிமேல் அவர் என்ன செய்கிறாருன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, ரெண்டாவது மாநாடு போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பொலிட்டிஷியனாக அங்கே ரிசீவ் பண்ணுறாங்களா? நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க மலேசியாவில். ஓகே, ஒரு பொலிட்டிஷியனாவா? அங்கே நிறைய பேர் இருக்கும், எதிர்பார்க்குறோம். அங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம், தெரில. காலடி வைக்க மாட்டுறாங்க, வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன்.
வராமே நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டாடுறீங்கன்னா வந்தால் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? வேறு லெவல்னா நாங்கள் வேறு மாரி செய்வோங்க. சூப்பர், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து வேலூர். வேலூர். ஆமாம். நான் நேற்று மாநாடு இன்னைக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம், எதுக்காக? நேற்று மாநாடு இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்க்க முடியல. சரி அதனால் இன்னைக்கு காலைல சரி கிளம்பி சுற்றின்ட்டு சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தீங்களா நீங்கள்? வந்தோம். ஓகே. 3 பேர் வந்தோம், பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். போய்ட்டு சாயங்காலம் போயிட்டோம். காலைல தூங்கி வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலைல மாநாடு முடிஞ்சதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். நேற்று எப்படி இருந்தது மாநாடு? சரியான இது, ஃபுல் வைப்பு, மக்கள் சரியான கூட்டம், ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அதை பார்த்து தளபதி கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு பேசுறதை கேட்டுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. அது ஓகே. அவர் பேசுறது என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? அதான் கொள்கை எதிரி அப்படின்றாருல, பாஜக கொள்கை எதிரின்றாரு, திமுக வந்து அரசியல் எதிரின்றாரு, அதே பிடிச்சிருந்தது போதும். வேற என்ன? ஓகே. எப்படி கொண்டாடினாங்க? எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே? நம்மளுக்கு போன மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் சொன்னாங்க. இந்த மாநாட்டில் அதோட அதிகமாக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சா வந்து நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணி அவங்க சார்பில்னு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். மதுரையில் 2வது மாநாடு ஒரு வெற்றி மாநாடு தான் பார்க்குறீங்களா? கன்ஃபார்ம் வெற்றி தான். நேற்று பேசுறது முதல் கொண்டு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, ஒரு அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? பண்ணுறவங்க பண்ணுறாங்க ப்ரோ, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. மாநாடு நம்ம நடத்தி ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் என்னன்னு தெரியும். நம்ம 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? ஆப்போசிட் கட்சியாக எதிர்கட்சியாக பலமான கட்சியாக வந்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். என் நேம் முரளி. ஓகே. எங்கேருந்து வரீங்க? கேரளா, கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து? ஆமாம். ஓகே. நேற்று மாநாடு, இன்னைக்கு வந்திருக்கீங்க? இல்லை, நாங்கள் 3 days இங்கே தான் இருக்கோம். ஓ. நேற்றுக்கு வந்து மாநாடு பார்த்தோம், ஆனால் சீட்டே கிடைக்கல. நாங்கள் அங்கே இருந்தோம். ராம்வாக் பார்த்தோம், அப்புறம் முழுசாக பார்க்குறதுக்காக மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு, திருப்பி போகிறோம், ஊருக்கு போகிறோம், ஒன்று பார்த்து போகலான்னு வந்திருக்கோம். ஏன், என்ன விஷயம், என்ன எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கீங்க? மாநாடு வந்த காரணம் என்ன? விஜய் அண்ணா, அவ்வளோதானே. அப்படியா? எங்கள் அண்ணா தானே. ஓகே. ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நாங்கள் போஸ்டிங் இருக்கோம், ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்டில் மக்கள் இயக்கத்தோட போஸ்டிங் இருக்கும். ஸோ அண்ணாவை தெரியும், அண்ணாவை மீட் பண்ணியிருக்கோம், அண்ணா சாரை தெரியும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஒரு ஆக்டராக நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, கொண்டாடிப்பீங்க. ஒரு பொலிட்டிஷியனாக நீங்கள் கேரளாவில் இருக்கவங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் சொன்னேன், அண்ணன்னு சொன்னேன். ஓகே. அண்ணா ஆக்டராக இருந்த அண்ணா, பொலிட்டிஷியன் இருந்தேன், அண்ணன் தானே. என் பிரதர் மாதிரி, எங்கள் பிளட்டு மாதிரி தான், கூட பிறந்த அண்ணா மாதிரி தான். அவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும் கூட தான் நிற்போம். ஓட்டு இல்லை, சங்கடம். இங்கே ஓட் போட முடியாது. நான் கேம்பெயினுக்கு வருவோம், கண்டிப்பாக வருவோம். எனக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்ததில்ல, நாங்கள் கேம்பெயினுக்கு வந்தோம், திருநெல்வேலி ஏரியாவில் நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த டைமில் நாங்கள் இங்கே இருப்போம். நேற்று பேசுறதுல என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது உங்களுக்கு? என்ன மாதிரி இருந்துச்சு? எப்படி? பயங்கரமான கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், இறங்கிட்டார், புரிஞ்சுது. ஆக்டர்லாம் விட்டுட்டார், அதே மறந்துட்டார், 100% இறங்கிட்டார். இப்போ அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது இவ்வளோ பேர், இவ்வளோ வெயிலில், இவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ணும்போது அவருக்கு புரியுது ஏதாவது திருப்பி பண்ணணும்னு. ஸோ அவர் அதான் புரிஞ்சுது, அவர் பண்ண போகிறாரு எப்படியும். இனிமேல் அதான் இவ்வளோ லவ்வுக்கு திருப்பி பண்ண போகிறாரு. ஓகே. இருந்தாலும் படம் நடிக்கல அப்படின்னு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அது கண்டிப்பாக இருக்குது. அது எங்களுக்கு அது ஒரு திருவிழா மாதிரி. ஓகே. வருஷத்தில் ஒரு திருவிழா வரும், அது ஜனவரி 9th 100% செலிப்ரேட் பண்ணிவிட்டு பொலிட்டிக்ஸில் அவர் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே. நேற்று வந்து அந்த க்ரௌடு பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? கூஸ் பம்பாக இருக்கு. ஓகே. அதான் இவ்வளோ பேர் அண்ணனுக்காக வந்துடல, சமமாக ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் இப்போ இவ்வளோ க்ரௌடு வருது, ஜாம் ஆகும்ல, ஹெல்ப் பண்ணுறாங்க, எமங் தெம் செல்ஃப் ஹெல்ப் பண்ணுறாங்க. விழும்போது பிடிக்கிறாங்க, தண்ணி வேணுமா கொடுக்குறாங்க, நார்மலாக பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸ் கிடையாது, மக்களே பண்ணுறாங்க. அங்கங்கே கொடுக்குறாங்க. பொண்ணுங்க வராங்க, யாருமே ராங்காக பண்ணுறது இல்லை. கேர்ள்ஸ் வந்தால் விடுறாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலி ஃபங்க்ஷன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இருக்காங்க. ஸோ அதான். ஓகே. எப்போவுமே உங்கள் சப்போர்ட் அண்ணனுக்கு இருக்கும்? 100% எப்போவுமே அவங்க தான். ஓகே. சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு எவ்வளோ விஜய் ஸ்பெஷல்? எவ்வளோ விஜய் ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல்? കൊച്ചുനാൾ തൊട്ടേ പറഞ്ഞോട്ടെ, മലയാളം தெரியும். ഓക്കെ, മലയാളത്തിൽ കൂടെ നിങ്ങൾ കൊച്ചുനാൾ തൊട്ടേ അണ്ണൻ്റെ സിനിമ കണ്ട് അണ്ണൻ എൻ്റെ ഒരു ചേട്ടനെ കണക്കാണ് നമുക്ക്. എந்த മൂവി உங்களுக்கு ரொம்ப ഫേവറേറ്റ്? അങ്ങനെ ചോദിച്ചാൽ എല്ലാ മൂവിയും, അണ്ണൻ്റെ എല്ലാ മൂവിയും നമുക്ക് ഇഷ്ടം. എല്ലാ മൂവിയും. ഓക്കെ. അങ്ങ് എൻ്റെ അമ്മയുടെ ഫേവറേറ്റ് തുള്ളാതെ മനം തുള്ളുമായിരുന്നു. അന്ന് നമുക്ക് അണ്ണനെ പിടിക്കൂല. അന്ന് നമുക്ക് പിന്നെ വേട്ടക്കാരൻ വരുന്നില്ലേ, അപ്പം പിന്നെ നമ്മൾ ആക്ഷൻ അങ്ങനെയാണ് അണ്ണനെ പിടിച്ചു തുടങ്ങിയത്. ശരി. പിന്നെ അണ്ണൻ തന്നെ ഇപ്പം അമ്മ വരെ ചോദിക്കും, എന്തിനാ അന്ന് എൻ്റെ കയ്യിൽ എന്താണ് നീ ആ പടം പോലും കാണാത്ത നീ ഇപ്പോൾ ഇവിടെ വന്ന് നിൽക്കുന്നു. ഓക്കെ. അതെനിക്ക് സന്തോഷമുണ്ട്. കേരള வந்து ஷூட்டிங் வந்திருந்தாரு. ഞങ്ങൾ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. அப்படியா? പിന്നെ ஓகே, ഞങ്ങൾ തന്നെ கோஆர்டினேட் பண்ணது. கொல்லம் நண்பன்ஸ் தான் சொல்லுவோம்.
இந்த இந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. கேரளால தமிழ் ஆக்டர்ஸுக்கு யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அது தளபதி தான். மலையாள ஆக்டர்ஸ் ஒரே வார்த்தை தளபதி தான். தளபதி அவர்கள். ഫാൻസ് അല്ല, ഡൈ ഹാർഡ് ഫാൻസ് കൂടുതൽ ഇവർക്ക് അണ്ണനക്ക്. ഓക്കെ. നമുക്ക് ഒരു പടം ഇറങ്ങുമ്പോൾ തലേ ദിവസം ഞങ്ങൾക്ക് ഉത്സവം കണക്കാണ്. തിരുവഴ മാറി ഞങ്ങൾ ആരും ഉറങ്ങത്തില്ല. അടുത്ത ദിവസം ഫാൻ ഷോ 4 മണിക്കാണ്. ഓക്കെ. അപ്പം ഇവിടുത്തെ തന്നെ ലാസ്റ്റ് ലിയോക്ക് ആനന്ദ് സാർ അവിടെ വന്നിച്ച് ഞങ്ങളെല്ലാരും അടിപൊളിയായിട്ട് ആഘോഷിച്ച്. எங்க ஊர்ல வந்தாரு படம் பாக்குறதுக்கு 4 மணிக்கு. லியோ பாக்குறதுக்கு. எங்க ஷோ 9 மணிக்கு இல்ல, 4 மணி பாக்குறதுக்காக அவரு எங்க ஊர்ல வந்து எங்க கூட தான் படம் பார்த்தாரு சார் கொல்லத்துல. அந்த மாதிரி அங்க அதான் லோகேஷ் அவர்கள் நீங்க தான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கேரளால அவர் வரும்பொழுதும் செலிப்ரேட் பண்ணீங்க. കൊല്ലം அங்க வந்து ஒரு മലയാളം പടം ഇറങ്ങുന്നതിനെക്കാട്ടി കൂടുതൽ അണ്ണന്റെ പടം ഇറങ്ങുമ്പോഴാണ് ആഘോഷം. അവിടെ விஜயண்ணா டைரக்டர் மியூசிக் டைரக்டர் என்னமே மேட்டரே கிடையாது. அவர் ஃபேஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ஃபுல்லு ஒரு 3 days முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸு கட் அவுட்டு செலிப்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். ஓகே. அது 1 more டைம் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் மீடியாவோட கேரளா வாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வரும் ப்ரோ. வருத்தமா இருக்கா அவர் ஆக்ட் பண்ண மாட்டார் இனிமேட்டு? ஜனநாயகம் தான் லாஸ்ட் மூவி அப்படின்றது ஒரு கண்டிப்பா இருக்கும். ஆனா ഞങ്ങൾക്കെല്ലാം അതൊരു തിരുവീട. ஓகே. அங்க திருவிழா அண்ணன் படம் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. இப்படி விட்டுட்டு வராது இல்ல, பீக்ல விட்டுட்டு வராது இல்ல, பெருமையா இருக்கு. சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி அண்ணனுக்கு விஷ் பண்ணிடலாமா? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எங்கள் விஜய்.